உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட எக்கோ ஸ்கூல்ஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மிக உயர்ந்த கிரீன் பிளாக் அவார்ட் எனப்படும் சிறப்புமிக்க பசுமை கொடி விருதை கடா மாநிலத்தில் பெறும் முதல் தமிழ் பள்ளியாக சுங்கைப்பட்டாணி சரஸ்வதி தமிழ் பள்ளி விளங்குகிறது. தீபகற்ப மலேசியாவை பொறுத்தவரை இயற்கையோடு ஒன்றித்து பசுமை திட்டத்தின் கீழ் உயரிய விருதை பெறும் இரண்டாவது தமிழ் பள்ளியாகவும் இப்பள்ளி இடம் பெற்றுள்ளது. ஆசிரியை அனிதா லட்சுமணியின் பொறுப்பில் கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு பசுமை திட்டங்கள் பள்ளியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தன. குறிப்பாக மலேசிய கல்வி திட்டத்தின் வரையறைக்கு உட்பட்டு கற்றல் கற்பித்தலில் இயற்கையை பாதுகாப்பும் அமைப்பு முறை குறித்து மாணவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டதன் விளைவாக இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயச்சந்திரன் மாரிமுத்து தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற பசுமை ஆய்வுகள், மாணவர்கள் முன்னிலை வகித்த திட்டங்கள், மேலும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஆகியோரின் கூட்டு உழைப்பின் விளைவாகும். பசுமை கொடி என்பது ஒரு விருது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் எங்கள் உறுதிப்பாட்டையும் அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கும் எங்கள் பொறுப்பையும் குறிக்கின்றது. இந்த சாதனையை சாத்தியமாக்கிய ஈகோ ஸ்கூல் மலேசியா மற்றும் எங்கள் பள்ளி சமூகத்தினருக்கு இவ்வேளையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இத்திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் மற்றும் மது சுழற்சி பொருட்கள் என்று மொத்தம் 1450 டன் பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதோடு மழைநீர் சேகரிப்பு மற்றும் விவேக விவசாயத்திலும் பள்ளி புதிய புரட்சியை படைத்திருப்பதாக பொறுப்பாசிரியர் அனிதா லட்சுமணி கூறினார். இவற்றை தவிர்த்து பசுமை திட்டத்தின் கீழ் மின்சார சேமிப்பு, சுயமாக மண் உரம் தயாரிப்பு, பழைய பொருட்களுக்கு புத்துயிர், தொழில்நுட்ப வேளாண்மை ஆகிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றுள்ளதாக அவர் விவரித்தார். இந்த காலத்தில் எங்கள் மாணவர்கள் பசுமை ஆய்வுகள் செய்தனர். கழிவு மேலாண்மை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், மின்சாரம் மற்றும் நீர் சேமிப்பு மற்றும் உயிரின பன்மை, பயோடைவர்சிட்டி தொடர்பான திட்டங்களை முன்னிலை வகித்தனர். இதனால் அவர்கள் தன்னம்பிக்கை, தலைமைத்திறன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான பொறுப்புணர்வை வளர்த்தனர். இந்த பசுமை கொடி கல்வி எவ்வாறு மாணவர்கள், பள்ளி மற்றும் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கான ஒரு சின்னமாகும். சரஸ்வதி தமிழ் பள்ளியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எக்கோ ஸ்கூல் ஆய்வுக்கு பின்னர் அதன் பொறுப்பதிகாரிகள் அவ்விருதை பள்ளிக்கு வழங்கி கௌரவித்தனர்.